ங்களா ஆமாம் அந்த ஆமாம் புது பேய்கிட்ட போய் ஏமாந்து சாவதை விட பழைய பேய்கிட்டே வாழ்ந்துடலான்னு. எப்படியா புது பேய்கிட்ட வாழ்ந்து சாவறதை விட பழைய பேய்கிட்டே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாருங்க சார்ஜ் பாருங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் பின்புறம் வந்து ஏர்போர்ட் இருக்குங்க. இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து நான் ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கேன். ஏர்போர்ட் பின்னால் வந்து ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஆக்சுவலி இன்னும் பல்லாவரம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். ரொம்ப பெரிய சந்தைங்க இது. இன்னும் எவ்வளோ தூரமாக இன்னும் நான் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். டோட்டலி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த சந்தை. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், ரைட் அண்ட் லெஃப்ட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் உங்களுக்கு இந்த இருக்கும். இதை பார்த்திங்களா, ரேக்குக்கு திருப்பி வந்துடுச்சு. பாருங்கள் கீழே பாருங்கள், புஸ்தகம்லாம் நிறைய கிடக்குது. இன்றைக்கி நான் ஏதாவது புஸ்தகம் வாங்கலான்னு தான் வந்தேன். சரி பரவாயில்ல, ஏற்கனவே நிறைய புஸ்தகங்கள் வீட்டில் கிடக்கு, அதனால் ரைட் அப்படி விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா பல்லாவரம் சந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வரேங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக வரேன். ஆமாம், ஏதோ வண்டியில் தட்டிச்சு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேவா? அதை பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. ஆமாம் பாருங்கள், பார்த்தீங்களா மக்கள் பாருங்கள் என்ன அப்படின்னா போக க்ரௌட் ஜாஸ்தி ஆகிடும். எங்கள் வண்டியை நாங்கள் மூவ் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். சார்ஜெல்லாம் பாருங்கள், எல்லாம் கேர்லிங் ஷர்ட்டு. ஆமாம், அப்படியே இந்த இதை சுழலும் நாற்காலி, அதுக்கு பேர். ஆமாம், சுழலும் நாற்காலி. ஆமாம், கேர்ள் ஷர்ட்ஸ். இங்கே பாருங்க, வா இங்கே பாருங்க. ஏங்க படுசு இருக்குங்க. அடிக்கு இப்படி கொண்டு வந்து அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. ஓய்யோ மை குட்னஸ் ஆமாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்காத, அதனால் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. ஆமாம், எல்லாமே வாங்கலாம், அரிசியிலேருந்து பருப்புலேருந்து. ஆமாம், அப்பா அம்மா தவிர எல்லாமே வாங்கலாம். அந்த மாதிரி தான். ஃப்ரைடே மார்க்கெட்னாக்கா ஃப்ரைடே மார்க்கெட், நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் சொல்லுவோம், இல்லை பல்லாவரம் சந்தை சொல்லுவோம், இல்லை வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லுவோம். டோட்டலாக சென்னை சிட்டி பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு வாழ்வாதாரம், மூலாதாரம்னு கூட சொல்லலாம். ஆமாம், யார் எதை மறந்தாலும் மறப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் சந்தைக்கு போகிறது மட்டும் மறக்க மாட்டாங்க. எல்லாம் இப்படி தான் வந்துடுவாங்க. அதோ பாருங்கள், அந்த தென்னைமரம்லாம் இருக்குதுல்ல, அதுதான் உங்களுக்கு என்னது ஜிஎஸ்டி ரோடு. ஆமாம், இந்த பக்கம் வந்து நான் கேமரா ஓட்ட மாட்டேன், ஏன்னா அங்கே நம்ம என் பையன் கேமரா ஓட்டில் இருக்கிறான். அதனால் அந்தாண்ட பக்கம் ரயில்வே ட்ராக்கு, அதை பார்த்தீங்களா தெரியுதா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தென்னை மரம், அந்த 5 லைட்டா 8 லைட்டா, அதெல்லாம் அந்த மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடு. பாருங்கள், இன்னும் சார்ஜில் இன்னும் நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம அதே இடத்துல தான் இருக்கிறோம். மெதுவாக போக சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு தான், கலை தான் வண்டி ஓட்டுறாரு. நான் கலை மெதுவாக போகலை, வேகமாக போகாத அப்படி சொன்னேன். மெதுவாக அப்படியே உருட்டுல, அப்போ தானே உங்களுக்கு ஏதாவது பார்க்க முடியும். ஸ்பீடாக போனால் நீங்கள் பாவம், எது ஏன் வீடியோ எடுக்கிறான் போடுறான், தர்தரம் முடிச்சுவேன், தொல்லை தாங்க முடியல. அப்பா பாரு ஒரு பேப்பர் எடுத்துன்னு உக்காந்துக்கிறான். எல்லா கருமையும் எதையாவது ஒன்று தத்துவன்ற பேரில் போட்டு சாவடிக்கிறான். அதனால் எல்லாம் இங்கே என்ன யார் தெரியுங்களா, இந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல. ஆமாம், நரிக்குறவர்களுங்க, இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தாங்க மோஸ்ட்லி, அவங்க தான் வியாபாரிகளுங்க. ஆமாம், அவங்க தான் டோட்டலி. இதை பார்த்தீங்களா, இதை பாருங்கள், அவங்க தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க தான் மோஸ்ட்லி. ஒரு எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு 60% அவ்வளோதான், அவங்க தான். நல்லா அந்த நரிக்குறவங்க இருக்குது. ஜமீன் பல்லாவரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் இவங்கெல்லாம் இருக்காங்க போல் இருக்குது. நான் கூட அவங்கள போயிட்டு நேரில் ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அங்கே பாருங்கள், அது பாருங்கள், அது என்னங்க, அது மீன் தொட்டியா? இல்லை பார்த்தீங்களா, எல்லாம் கிடைக்குங்க. எல்லாம் பழைய பொருள் தான், புது பொருளும் கிடைக்கும், புதுசு ரெண்டும் கலந்து கிடைக்கும்.
விலைலாம் ரொம்ப நியாயமாக இருக்கும். இன்னும் ரொம்ப பழக்கமான கஸ்டமர் வைங்களேன், அவங்களாம் ரொம்ப பார்த்த உடனே அவங்க வந்து நம்மால் இவர்கிட்ட நம்ம 10 ரூபா 5 ரூபா அதிகம் பண்ண முடியாது, ரெகுலர் கஸ்டமர் சொல்லி அவங்களே வந்து நியாயமான விலைக்கு கொடுத்துடுவாங்க. சரிப்பா செமங்க. பாருங்க பாய், அப்புறம் இங்கே பாருங்க இதெல்லாம் நம்ம வீட்டாண்டெல்லாம் வராதுங்க. நம்ம இப்படி தான் வந்து வாங்கிக்கணும். கடையிலலாம் போய் வாங்க முடியாது. கடையிலலாம் போய்